சிவாய நம்ம உறவுகளே, இன்றைக்கு தேரையர் சித்தரை பற்றி பார்ப்போம். இவர் அகத்தியரோட 3வது சீடர். இதை அகத்திய பெருமான் தன்னுடைய ப பெருநூல் காவியம் 12,000ல் 4வது பாகத்தில் இந்த இந்த தகவலை சொல்கிறார். இதில் பார்த்தீங்களா, காணவே எந்தனுக்கு 3ஆம் சீடன் காசினியில் யானறிந்த மார்க்கமெல்லாம் தோணவே யுபதேசம் உண்மையாகவும் அண்டு அப்படியே சொல்லிக்கொண்டு இந்த அகத்திய சித்தரே சொல்கிறார். அந்த காலம் கலியுகம் 25 என்று சொல்கிறார். அதில் கலியுகம் 25ன்னா கிட்டத்தட்ட 5000 ஆண்டுக்கு முன்னம் நடந்த இதுகளை பற்றி அவர் சொல்கிறார். அப்போ அந்த 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 சங்க காலத்தில் நக்கீரருக்கு மண்டையில் இப்போ தலைவலியாக இருக்கும்போது அகத்தியரும் தேரரும் அதுக்கு வைத்தியம் செய்யணும். அப்போ அகத்தியர் அந்த மண்டையை பிளந்து அந்த மண்டைக்குள்ள இருந்த தேரையை வெளியில் எடுத்து அதுக்கு தேரரும் உதவியாக இருக்கிறார். அதனால தான் அவருக்கு தேரருடைய பேர் ஏற்பட்டது. அப்போ யோசிச்சு பாருங்க, 5000 ஆண்டுக்கு முன்னமே எங்களோட தமிழர்கள் மண்டை ஓட்டை திறந்து வைத்தியம் செய்து அதை திரும்பவும் ஒட்டுறாண்டா இவ்வளவு ஒரு வைத்தியத்தில் அறிவில் உயர்ந்திருக்கிறான்னு பார்த்தீங்களா? அப்படி கொத்த இனம் இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் எங்களுடைய இனத்தின் பெருமை தெரிகிறோம். அது இப்படி பார்க்க இந்த தேரையர் எழுதின சில புத்தகங்களை பார்ப்போம். இந்த தேரையர் சித்தர் எழுதின சில நூல்களை பாருங்கோ. தேரையர் வைத்தியம் 1000, தேரையர் வைத்திய காவியம் 1500, தேரையர் வாகடம், தேரையர் தைல வர்க்க சுருக்கம், தேரையர் நீர்க்குறி வைத்தியம். இதெல்லாம் தேரையர் சித்தர் எழுதிய நூல்கள். உறவுகளே, தமிழர்கள் உயர்ந்தவர்கள், போற்றத்தக்கவர்கள், அறிவில் மிக மிக திறமையானவர்கள். உலகத்துக்கே வைத்தியத்தையும் கலைகளையும் தந்த இந்த தமிழினம் நாதியற்று அகதியாக திரியினம். வந்தவர் போகிறவர் எல்லாம் எங்களுக்கு பெரியாராகினம். ஆனால் உண்மையான எங்கள்ட பெரியாரை நாங்கள் ஆரண்டு அறியாமல் இப்படியே போய் கொண்டிருக்கிறோம். எங்கள்ட இனத்தை கெடுக்கிறதுக்காக, எங்கள்ட இனத்தை புகழ மங்குறதுக்காக மற்ற இனத்தவர்களும் மதங்களும் எங்களுக்கு பொய்களை கூறி எங்கள்ட பெருமைகளை மறைச்சி எங்களை மூளைச்செலவு செய்து எங்கள்ட பெருமை அறியாமல் எங்களை வைக்கிறார்கள். அதால் உறவுகளே, எங்கள்ட இனத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எப்படிப்பட்ட இனமண்டை தெரிந்து கொள்ளுங்கள். சிவத்தை போற்றுங்கள், தமிழராய் வாழுங்கள், தமிழை பேசுங்கள். நன்றி. நமசிவாய.